வைத்தியம் பார்த்தோம். ஆனா செவிலியர்கள் கோபமா பேசுறாங்கன்ற ஒரு விஷயம் தான் பொதுமக்களுக்கு தெரியும். ஆனா செவிலியர்கள் ஏன் அந்த மாதிரி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதுவரையிலும் நாங்க 10-15 வருடங்களா வெறும் ஒப்பந்த செவிலியருக்கு வெறும் 15,000 18,000 சம்பளம் 7,000ல இருந்து உள்ள வந்து 18,000 வரையிலும் இப்ப வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணி சுமை எங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இதை நீங்க வீடியோ எடுத்தாலும் ஓகே, சரிங்களா? ஏன் இதை நான் பொதுமக்களாகி உங்கள்கிட்ட நான் இந்த இடத்துல இந்த பஸ்ல பேசுறேன்னா, கிட்டத்தட்ட 4 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கோம். 2000 செவிலியர்களுக்கு மேல எங்களுக்கு சென்னையில போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் எங்களோட சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்க திமுக அரசு வந்து உள்ள வரும்போது 356 அடிப்படையில எங்களுக்கு வந்து இந்த ஒப்பந்த செவிலியர்களா இருக்கிற எல்லா, அதாவது எனக்கு அரசு ஊழியர்களை மட்டும் நான் பேசுற, செவிலியர்களுக்கும் அரசு ஊழியர் ஒப்பந்த அடிப்படையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் நாங்க நிரந்தரப்படுத்துறோம் சொல்லிதான் அரசு வந்தது. ஆனா இன்னைக்கு கேக்குறாங்க எங்க கிட்ட 356 ஒப்பந்தம் நாங்க கொடுத்தா அதை நாங்க நிறைவேற்றிட்டா கொடுக்கணுமா, அப்படி என்ன நாங்க சொன்னா நாங்க செய்யணுமான்னு கேக்குறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா. இதையெல்லாம் நீங்க பொதுமக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும்னா நான் அந்த பஸ்ல நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பொதுமக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா அந்த போராட்டம் வெளியில தெரியாது. ரவும் பகலமா உங்களோட பிள்ளைங்க தான் நாங்க, உங்க மக, உங்க தங்கச்சி, உங்க பொண்ணு எல்லாருமே செவிலியரா இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே நடு ரோட்ல நேத்து நைட்டு 12 மணிக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து நடந்தே பிள்ளைங்க கிளம்பாக்கம் வந்தாங்க. கிளம்பாக்கம் நைட்டு, அந்த நைட்டு இரவும் தூக்கமும் இல்லாம எதுவும் இல்லாம நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறது தெரியல. தயவு செய்து இந்த இதுல இருக்கிறவங்க இதை நீங்க ரீச் பண்ணுங்க. எல்லா நியூஸ் சேனலும் இதை அமுக்க பாக்குறாங்க, வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களா இருக்கோம். மருத்துவ கல்லூரி டிஸ்ட்ரிக்ட் ஓபன் மட்டும் பண்ணா பத்துமா? அதுல போட வேண்டிய செவிலியர்களை போட வேண்டாமா? இதை கேட்டா 8000 செவிலியர்களை நாங்க உடனே எப்படி நாங்க நிரந்தரப்படுத்துவோம் எங்களையே திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நடமாடும் மருத்துவம் மட்டும் உருவாக்க முடியுது அல்லவா? உங்களுக்கு வந்து நோய் கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஸ்டாஃப் நர்ஸ் படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் கூட கிட்டத்தட்ட 15 ரூபாய் கூட நாங்க வாங்கல. 18,000 ரூபாய் தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம், சரிங்களா? கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல, அதுவும் எக்ஸாம் எழுதி நாங்கெல்லாம் உள்ள வந்தோம் சார். நீங்க இங்க பாக்குறவங்க ஒரு சில பேருக்கு அலட்சியமா இருக்கலாம் நான் பேசுறது, ஆனா உள் உணர்வா யோசிச்சு பாருங்க. உங்களாகிய பொதுமக்களா தான் நான் உங்கள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? எனக்கு இன்னைக்குனா நாளைக்கு உங்க பொண்ணுக்கு செவிலியர் படிக்க வைக்க மாட்டீங்களா? மருத்துவத்துக்குள்ள கொண்டு போக மாட்டீங்களா? இத தயவு செய்து உணர்ச்சி பூர்வமா எல்லாருமே கொண்டு போங்க. உங்ககிட்ட நான் தயவு செய்து உங்ககிட்ட அதை நான் ரொம்ப ரெக்வஸ்டா கேக்குறேன். இத நீங்க மக்களாகிய நீங்க எங்களுக்கு புரியாம மக்கள் சொல்லாம